अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद। फ़क़द क़ालल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वमा अर्सलनाका इल्ला रहमतल लिल आलमीन। व क़ाल अय्ज़न फ़बिमा रहमतिन मिनल्लाहि लिन्त लहुम। वक़ाल अय्ज़न लक़द जाअकुम रसूलुम मिन अन्फुसिकुम अज़ीज़ुन अलैहि मा अनित्तुम हरीसुन अलैकुम बिल्मुमिनीन रऊफ़ुर रहीम। वक़ाल नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नमा अना रहमतुन महदातुन औ कमा क़ाल अलैहि स्सलातु वस्सलाम। புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரீதும் உண்டாகட்டுமாக. அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் ரஹ்மத் என்பதாக அல்லாஹ்வால் அறிவிக்கப்பட்ட உங்களை ரஹ்மத்தாகவே நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அந்த ரஹ்மத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சீதேவியருடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த ரஹமத்தை முழுமையாக முஹப்பத் வைத்து ஈமானிலே நிறைத்து வாழக்கூடிய தௌஃபீக்கை பெற்ற சீதேவிகளாகவும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, உலகத்திலே அல்லாஹ் எந்த மனிதரையும் எந்த நபியையும் ரஹ்மத் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடவில்லை. அதுபோல் தன்னுடைய பேரை யாருக்காவது குறிப்பிட்டு வச்சிருக்கிறானான்னு பார்த்தோம்னா உலகத்தில் யாருக்குமே தன்னுடைய பேரை வைக்கலை. தாம் பேரை வச்ச ஒரே ஆள், ஒரே நபி என்பதாக எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் திருமறையிலே லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில்முமினீன ரഊஃபுர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே தன்னுடைய திருநாமமாகிய ரഊஃப் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமான பாசம் காட்டக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பெயரை, ரஹீம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பெயரை அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயராகவே அல்லாஹ் சூட்டியிருக்கக்கூடிய ஒன்றை திருமறையிலே பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத் என்பதற்கு அடையாளமாக ஒரு வரலாறை சொல்லித் தருவார்கள். ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள், ஜிப்ராயிலே, நீங்கள் அடிக்கடி வஹியை கொண்டு வர்றீங்க, எங்கிட்ட வர்றீங்க, எங்கிட்ட வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பதிலாக சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், எவ்வளவோ நபிமாரிடத்தில் நான் வஹி கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட வஹி கொண்டு வந்ததுக்கு பின்னாடி தான் எனக்கு ஒரு உறுதி ஏற்பட்டது, இனிமேல் நம்ம எந்த காலத்திலையும் காஃபிராக போக மாட்டோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய கூட்டத்தில் நான் மாற மாட்டேன்றது எனக்கு நம்பிக்கை கிடச்சிச்சு. என்ன காரணம்னா அல்லாஹ் சொல்வான், தி குவத்தின் ஐந்ததில் அரிசி மக்கீன், அல்லாஹ்விடத்திலே வலுவுடையவராக, கட்டுப்படக்கூடியவராக, அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறான். இந்த வசனம் இறங்கின பின்னாடி எனக்கு என்னென்னா, இனிமேல் எக்காரணம் கொண்டும் நம்ம காஃபிராக போக மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதியான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்குது.
அதனால் இது உங்கள் மூலமாக ஏற்பட்ட, உங்களுக்கு வஹி கொண்டு வர மூலமாக ஏற்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் என்பதை ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்கொடைன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அருள்கொடையை அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அருள்கொடையா அல்லது மனிதர்களுக்கு மட்டும்தான் அருள்கொடையா அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவான், ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு அருள்கொடையாக அனுப்பியிருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறான். அகிலம் சொல்லக்கூடிய வார்த்தை அரபியில் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலம் சொன்னாலே அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லா பொருட்களுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை ஆலம். அப்படின்னு பார்த்தோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனிதர்களுக்கு, ஜின்களுக்கு, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பிற்கும், இந்த உலகத்திற்கு, மறுமைக்கு எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக, அருள் கொடையாக அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கின்றான். எனக்கு நீ கொடுக்கப்பட்ட தலைப்பே என்னென்னா அருள் வளமே வருக அப்படின்னு தலைப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈருலகத்தினுடைய அருளாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் படைத்த இறைவனுடைய அருள், அவனுடைய ரஹ்மத் என்பது படைப்பினங்களிலே ரஹ்மத்தை பெற்றவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள் அப்படின்னு செய்தியை நம்ம பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைங்கள்ட்ட எப்படிலாம் அன்பாக நடந்துக்கிட்டாங்க, கிருபையோடு நடந்துக்கிட்டாங்க, அருளோடு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய செய்திகளை பார்க்குறோம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள முத்தமிடுறாங்க. அப்படி முத்தமிடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சபையில் ஒரு கிராமவாசி இருக்கிறார். அந்த கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ், இப்படி சின்ன பிள்ளைங்கள நீங்கள் முத்தமிடுறீங்களே, அப்படி செய்யலாமா? நான் இதுவரை எனக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருக்குது, நான் முத்தமிட்டதே கிடையாதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்குறாங்க, அவ மல்லிக் அன் நஸா அல்லாஹு மின் கல்பிக ரஹ்மத்தன், உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை எடுத்துட்டா நான் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்திகளை பார்க்குறோம். இப்போ சின்ன குழந்தைகளை கொஞ்சக்கூடியது, சின்ன குழந்தைகளை பாசத்தோடு முத்தமிடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி கூட ரஹ்மத்தில் கட்டுப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையிடத்தில் ரஹமத்தோடு, இரக்கத்தோடு, அருள்வளத்தோடு நடந்து கொண்டார்கள் அப்படின்னு செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுகை என்பது ஆக உயர்ந்த இபாதத். அந்த தொழுகையில் ஒரு மனிதன் சாதாரணமாக தும்மி அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு பதில் சொல்லிட்டா தொழுகையை முறிஞ்சு போகும். அப்படிப்பட்ட தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய குழந்தை உமாமா, பச்சை புள்ளை, அவங்க ஓடோடி வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குழந்தைய தன்னுடைய மேனியில் சுமந்து வச்சுருக்கிறாங்க. சுமந்து வச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. அப்படி தொழக்கூடிய நேரத்தில் சஜிதாக்கு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைய கீழே இறக்கி விட்டுட்டு சஜிதா செய்கிறாங்க. சஜிதா செஞ்சு முடித்த உடனே திரும்ப அந்த குழந்தைய தன்னுடைய மேனியில் சுமந்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க அப்படின்னு செய்தியை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். இன்னொரு செய்தி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹுத்பா பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தொழுகை எப்படி ஃபர்லோ வணக்கமோ அதே போல் ஹுத்பா என்பதும் ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகள் ஒரு பெரிய ஆடையை அணிஞ்சிக்கிட்டு அங்கேருந்து தத்திக்கிட்டே ஓடி வர்றாங்க. அவங்க வர்றதை பார்த்தா கீழே விழுந்துடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலிருந்து கீழே இறங்கி 2 பேர குழந்தைகளையும் தன்னோடு அணைச்சி வச்சுக்கிட்டு ஹுத்பா பிரசங்கம் செஞ்சாங்க அப்படின்னு செய்திகளையும் பார்க்குறோம். நமக்கு என்ன தெரியுதுன்னா, இபாதத்தாக இருந்தாலும் கூட அந்த இபாதத்தில்
சின்ன குழந்தைகள் ஓடி வரும்போது அவங்கள விரட்டி விட்டுறக்கூடாது. அவங்கள்ட்ட ரொம்ப இரக்கத்தோடு நடக்கணும், அவங்கள்ட்டையும் அருள்வளத்தோடு நடக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த செய்திகளை நம்ம இந்த வரலாறு இருந்து நம்மளால் பார்க்க முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் தொழுகையில் நிற்கும்போது நீண்ட நேரம் தொலை வைக்கணும், நீண்ட ரக்காத்து நிற்கணும், நீண்ட கிராத் ஓதணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசை. அப்படி நான் தொலை வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் பின்னால் இருந்து வரிசையினுடைய கடைசியில் இருந்து சின்ன பிள்ளைகளுடைய அழுகக்கூடிய சத்தம் கேட்குது. அழக்கூடிய சத்தம் கேட்ட உடனே நான் என்ன செய்கிறேன்னா தொழுகையை ரொம்ப குறைச்சிட்றேன், ரொம்ப சுருக்கிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னீ லா அகூமு ஃபி ஸலாத்தி உரீது அன் அத்தூல ஃபீஹா ஃபஅஸ்மஉ புகா ஸபியி ஃபஅதஜவ்வஸு ஃபீ ஸலாத்தி கராஹியத அன் அஷுக்க அலா உம்மிஹி. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தையினுடைய தாய்க்கு தொழுகையின் மீதோ என் மீதோ வெறுப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு பயந்ததுனால, அந்த காரணத்தினால தொழுகையை பிள்ளைங்க அழுகிறனால நான் ரொம்ப சுருக்கிடுறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை பார்க்குறோம். அப்போ எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தைகளுக்கு மத்தியில் ரொம்ப இரக்கத்தோடு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு செய்தியை பார்க்குறோம். சிறு குழந்தைகள் மட்டுமல்ல, எல்லா படைப்பின் மீதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமுள்ளவர்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, யாராவது சின்ன பிள்ளைங்க பச்சிளங்குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளை தூக்குவாங்க, சுமப்பாங்க. அப்படி சுமக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்குறாங்க. அப்படி தூக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை சிறுநீர் கழிச்சிருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே பட்டுருது, ஆடையில் பட்டுருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைய அப்படியே வச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தை சிறுநீர் கழிச்சதுக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்கன்னா, எங்கே சிறுநீர் பட்டுச்சோ அந்த இடத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை வச்சு கழுவுனாங்க. கழுவிட்டு அதே நிலைமையிலே தன்னுடைய அடுத்த பணிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தாங்க அப்படின்னு செய்தியை பார்க்குறோம். அப்போ என்ன தெரியுதுன்னா, சின்ன குழந்தைகளை தூக்கக்கூடிய நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைங்க சிறுநீர் கழிக்கும்போது அரைக்குறையாக இறக்கி விட்டுறக்கூடாது, திடீர்னு தூக்கிடக்கூடாது. அப்படி தூக்குனா இதனால் அந்த குழந்தைகளுக்கு நிறைய நோய்வாய்ப்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகள் மீது அளவுக்கு அதிகமான பிரியத்தோடு இருந்த அந்த செய்திகளையும் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டில் ஒரு ஹுஃபைதான்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தை இறந்துருது. அந்த குழந்தை இறந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டை சார்ந்த அந்த குழந்தையினுடைய பெற்றோரிடத்தில் அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சிச்சு, உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சா, எப்படி இறந்துச்சு, அதுக்கான காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. போய் துக்கம் விசாரிக்கிறாங்க, மரண விசாரணை செய்கிறாங்க. அப்படி விசாரிக்கக்கூடிய நேரத்தில் சஹாபா பெருமக்களும் கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகின்றது. அப்போ சஹாபா பெருமக்களில் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபியும் கூட நிற்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹி, யா ரசூலல்லாஹ் இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் ஏன் அழுகிறீங்க? அந்த வீட்டில் குழந்தை இறந்துருச்சு, அவங்க வீட்டுக்காரங்க அழுகிறாங்க, அது நியாயம்தான். அவங்க பெற்ற பிள்ளை இறந்துருச்சுன்றக்காண்டி நீங்கள் அழுகிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால சொன்னார்கள், ஹாதிஹி ரஹ்மத்துன், இது இரக்கம், கிருபை, ஜஅலஹல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியாருடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா இதை ஏற்படுத்துகின்றான். வைன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி அர்-ருஹமா, அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய அடியார்களில் கிருபை செய்வன் தெரியுமா? யார் கிருபையோடு நடந்து கொள்கின்றார்களோ அவர்களிடத்திலே அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பணிவிடை செய்த குழந்தைகளிலே ஒரு குழந்தை, ஒரு பச்சிளம் பிள்ளை.
அவர் நோயாய்ப்பட்டிருக்கிறார், கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நோயின்னா சாதாரணமான நோய் இல்லை, மரணப்படுக்கையில் படுக்கிற அளவுக்குள்ள கடுமையான வியாதி. அந்த வியாதியில் படுத்திருந்த அந்த சிறுவரை போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க. வீட்டில் போய் விசாரிக்கும்போது அவருடைய பெற்றோர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அந்த குழந்தை யாருன்னா முஸ்லீம் கிடையாது, யூத சிறுவர். அந்த யூத சிறுவராக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமாட்டில் நின்றுக்கிட்டு அவருக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்கிறாங்க, அவருக்கு தைரியத்தை சொல்கிறாங்க, அவர் என்ன வியாதின்றதை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனை சிறுவனை பார்த்து சொன்னாங்க, அஸ்லிம், சிறுவரே, இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் தலைவிருங்களேன், இஸ்லாத்துக்கு வந்துருங்களேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதுக்கு பின்னாடி நீங்கள் மரணப்படுக்கையில் இருந்து இறந்துட்டா நரகத்துக்கு போகிற சூழ்நிலை ஏற்பட்டுருமே, நீ இஸ்லாத்துக்கு வாங்கலேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பச்சிளம் குழந்தைக்கு கூட ஒரு இஸ்லாத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார்கள். அப்போ அந்த குழந்தை அவங்களுடைய அப்பாவை பார்க்குது. நான் இஸ்லாத்துக்கு போகவா வேண்டாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி பார்க்குது. அப்போ அவங்களுடைய பெற்றோர் சொல்கிறாங்க, ஃபஅத்திர் அபல் காசிம், காசிமுடைய தந்தையாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நீ கட்டுப்படுப்பான்றாங்க. அந்த குழந்தை உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை உடனடியாக கலிமாவை சொல்லிடுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாவிற்கே இல்லா போலும். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இந்த குழந்தைய நரகத்தினுடைய அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன்னார், நரகத்திலிருந்து அல்லாஹு தஆலா இந்த குழந்தையை பாதுகாத்தானே, அந்த அல்லாவிற்கே இல்லா புகழும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்ன வார்த்தையை பார்க்கின்றோம். அப்பவும் யூத குழந்தை, சின்ன குழந்தை இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையும் போய் விசாரித்தாங்க, தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு செய்திகளை பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பழகிய சஹாபா பெருமக்களே ஒரு சஹாபி அபூதர் ரலியல்லாஹு தஆலா. இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி, ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிவிடை செய்தார்கள். அந்த சஹாபி சொல்கிறாங்க, நான் பணிவிடை செய்த காலத்தில் எவ்வளோ தவறுகளை செஞ்சுருக்கிறேன், வேலைகளில் குறைகளை வச்சுருக்கிறேன், வேலைகளில் சில மாற்றங்களை செஞ்சுருக்கிறேன். அந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து ஒரு தடவை கூட நீ ஏன் இப்படி செஞ்ச அல்லது இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை கூட என்னை பார்த்து சொல்லலை. இன்னும் சொல்ல போகிறதா, ஒரு தடவை கூட சீ இப்படி செஞ்சிட்டியப்பா அப்படின்னு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூட என்னை பார்த்து அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலைன்ற செய்தியை ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காண்பித்த செய்தியை பார்க்கின்றோம். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிலே மிக முக்கியமான தோழர். அவங்க ஒரு தடவை மதீனாவில் உள்ள ரஃப்தான் சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்துல தன்னுடைய அடிமையோடு நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க, இந்த எஜமானர் அபூதர் எந்த ஆடையை போட்டிருக்கிறாங்களோ, இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்களோ, இதே ஆடையை இதே ட்ரெஸ்ஸை அந்த அடிமையும் போட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த பக்கமாக சில சஹாபாக்கள் கேட்குறாங்க, அபூதர் அவர்களே, நீங்கள் எஜமானர், உயர்தரமான ஆடையை போட்டிருக்கிறீங்க, அது வாஸ்தவந்தான். ஆனால் உங்களுடைய அடிமைக்கு நீங்கள் போட்ட அதே ஆடையை அவருக்கும் கொடுத்துருக்கீங்களே, அதே அளவுக்குள்ள உயர்ந்த ஆடையை அவருக்கும் போட கொடுத்துருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்லுவாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், அடிமைகளிடத்தில் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த ஆடையை நீங்கள் உடுத்துறீங்களோ அதே ஆடையை அவருக்கும் உடுத்துறதுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. நீங்கள் எந்த உணவை உண்ணுகின்றீர்களோ அதே உணவை
அவருக்கும் உண்ணுவதற்கு கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அவரும் ஒரு தாயினுடைய பிள்ளை தானே. உங்கள் அம்மா எப்படி உங்களை பெற்றிருக்கிறாங்களோ அதே போல தானே அவங்க அம்மாவும் அந்த பிள்ளையை பெற்றிருப்பாங்க. அப்போ என்ன ஏற்ற இறக்கத்தோடு நடந்துக்கிறீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வை பயந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஆடைகளை போன்று அந்த அடிமைகளுக்கும் ஆடையை கொடுங்கள், உணவை கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால தான் என்னுடைய அடிமைக்கு எப்போவுமே நான் உடுத்தக்கூடிய அதே உயர்தரமான ஆடையை அந்த அடிமைக்கும் கொடுப்பேன், நான் உண்ணக்கூடிய உணவை அந்த அடிமைக்கும் கொடுப்பேன் என்பதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். இது என்ன காரணம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரக்க குணம், அந்த இரக்க குணத்தை கேள்விப்பட்ட அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அதே இரக்கத்தை பின்பற்றினார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். இப்போ இரக்கத்தோடு சேரக்கூடிய நேரத்தில், இரக்க குணமுள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேரக்கூடிய நேரத்தில் இந்த சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலையும் அந்த மாற்றங்கள் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அடிமை தானே, அவனை எப்படி வேணாலும் நடத்தலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்காத செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதே போல தான் வரலாறில் சொல்லுவாங்க, அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு தடவை தன்னுடைய அடிமை ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டார். இந்த தவறு செஞ்சதுனால அவர் அளவுக்கு அதிகமான அடி அடிக்கிறாங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமான அடி. அந்த அடியை அடிச்சுட்டு அவர் திட்டவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் பின்னால் இருந்து ஒரு சப்தம் வருது, உன்னுடைய இறைவனை நீ பயந்து கொள், உன்னுடைய இறைவனும் உன்னை அடிப்பான் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. அந்த சஹாபி அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடிக்கிறதை விட்டுட்டு பின்னால் திரும்பி பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுட்டே இருக்கிறாங்க. இத்தகில்லாஹ், அபூ மஸ்ஊத் அவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளை தானே, ஏன் இப்படி அநியாயத்துக்கு அடிச்சிட்ருக்கிறீங்க, அவரை போய் திட்டுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி கொஞ்சம் கூட யோசிக்கல, யா ரசூலல்லாஹ், இவரை உடனடியாக நான் விடுதலை செய்து விடுகின்றேன், இதுக்கு பின்னாடி அவரை நான் என்னுடைய அடிமையாக வைக்கிறதுக்கு நான் விரும்பலை, அவரை நான் இனிமேல் விடுதலை செஞ்சிட்றேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட அந்த சஹாபி சொல்லிவிட்டு அந்த அடிமையை உடனடியாக விடுதலை செய்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைகளுடைய விஷயத்திலே கூட இவ்வளவு நுணுக்கமான முறையிலே, இரக்கமான முறையிலே நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை தான் இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக நாம் பார்க்கின்றோம். ஒரு தடவை ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய அடிமையை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நான் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலையுமே சொல்லலை. அந்த சஹாபி ரெண்டாவது தடவையும் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு என்னுடைய அடிமையை எத்தனை தடவை நான் மன்னிக்கணும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது தடவையும் எந்த பதிலையும் சொல்லலை. அந்த சஹாபி மூணாவது தடவை கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய அடிமையை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நான் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குறைந்தபட்சமாக ஒரு தடவை ஒரு நாளைக்கு 70 தடவையாவது மன்னிக்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரக்க குணத்தை அடிமைகளுடைய விஷயத்திலே கூட இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தைகள்கிட்ட மட்டும்தான் இப்படி இரக்கமாக நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்க்கணும்னா அப்படி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்நடைகள், விலங்குகள், பறவைகள், அந்த பொருட்களையும் அந்த படைப்பிட்டையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கத்தோடு நடந்து கொண்டார்கள். எனவே தான் சொல்வார்கள், ஒரு பிராணிகளை அறுப்பதாக இருந்தால், ஆடு, மாடி, கோழி, ஒட்டகை போன்ற பொருளை நீங்கள் அறுப்பதாக இருந்தால் அந்த பிராணிகளை அறுக்கும் விஷயத்திலே நல்ல முறையை கடைபிடிக்க வேண்டும். உங்களால் முடியலைன்னா அதை அறுக்காமல் அப்படி விட்டுருங்க. நல்ல முறையில் கடைபிடிக்க முடியலைன்னா அதை அறுக்காமல் விட்டுருங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். எனவே தான் மார்க்கம் சொல்லும், ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தால் கத்தியை நன்கு கூர்மையாக தீட்டி கொள்ள வேண்டும். மொட்டை கத்தியை வச்சு என்றைக்குமே அறுக்கக்கூடாது.
ரெண்டாவது, ஒரு பிராணியை அறுக்கும்போது பக்கத்தில் இன்னொரு பிராணியை படுக்க வச்சிருக்க கூடாது. மூணாவது, அந்த பிராணியை அறுப்பதற்கு முன்பாக அதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும். அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி அந்த பிராணியை அறுக்கணும். அப்படி அறுக்கக்கூடிய நேரத்தில் அப்படி எல்லா ரத்தமும் வெளியாகிற அளவுக்குள்ள அறுப்பதாக நாம் அறுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித்தந்த செய்திகளை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த தோட்டத்திலேருந்து ஒரு ஒட்டகம் வந்துச்சு. அந்த ஒட்டகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பாக நின்று ஏதோ சொல்லிச்சு, ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போதே அதனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தினுடைய மேல் பகுதியிலே தடவி கொடுத்தார்கள். அதற்கு ஆறுதலை சொன்னார்கள். அந்த ஒட்டகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அழுகையை நிறுத்த ஆரம்பிச்சிருச்சு. தன்னுடைய பேச்சை குறைக்க ஆரம்பித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்டாங்க, இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் யார்? இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சஹாபா பெருமக்கள்லாம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சஹாபியை சொன்னாங்க. ஒரு மதீனாவை சார்ந்த அன்சாரி தோழர், அவர் தான் யா ரசூலல்லாஹ் இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்தார்கள். இத்தகில்லா, தோழரே, அல்லாஹ்வே பயந்து கொள்ளுங்கள். வாயில்லா ஜீவன், இந்த ஒட்டகத்துக்கு குறித்த நேரத்தில் உணவு கொடுங்க. அளவுக்கு அதிகமான சுமையை நீங்கள் சுமக்க விடாதீங்க. அந்த விலங்கு, அந்த ஒட்டகம் என்னட்ட நீங்கள் செஞ்ச அந்த துரோகத்தை, அந்த குறித்த நேரத்தில் உணவு கொடுக்காததை, அளவுக்கு அதிகமான சுமையை சுமக்க வைக்கிறத, அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இடையூறுகளை அது என்கிட்ட சொல்லி முறையிடுது, அழுகுது. இப்படிலாம் செய்யாதீங்க, அல்லாஹ்வே பயந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே இந்த சஹாபியை புரிய வைத்தார்கள். அல்லாஹ்வின் படைப்பாகிய அந்த படைப்பிடத்திலே இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இரக்கத்திற்குரிய நபி, அருளுக்குரிய நபி அந்த நேரத்திலே சொல்லிக் கொடுத்த அந்த செய்தியை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களோடு பிரயாணத்திலே சென்றிருக்கின்றார்கள். அப்போது அந்த இடத்துல ஒரு பறவை, சிட்டுக்குருவியை போல ஒரு பறவை, அந்த பறவை நிறைய குஞ்சுகளை பொறிச்சு வச்சிருக்குது. அப்போ சஹாபா பெருமக்கள் அந்த இடத்துக்கு போகிறாங்க. பொதுவாகவே யதார்த்தமாக அந்த பறவைகளை பார்க்குறதுக்கே ஒரு ரசனையாக அழகாக இருக்கும். அதுலேயும் குஞ்சு பறவைகள் தான், அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ சஹாபா பெருமக்கள் அந்த பறவை குஞ்சுகளை எடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த தாய் பறவை இங்கேயும் அங்கேயும் பறந்துக்கிட்டே இருக்குது. தன்னுடைய குஞ்சுகளை காணலையே, எங்கே போச்சோ, யார் எடுத்தாங்களோ அப்படின்னு சொல்லி அதை பதறிட்டு இங்கேயும் எங்கேயுமா சுற்றிக்கிட்டே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, தோழர்களே, யார் இந்த பறவை குஞ்சுகளை பிடித்து சென்றது? அந்த தாய் பறவை எவ்வளோ பதறுது, அதனுடைய பதறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தெரியலையா? அந்த குஞ்சுகளை அந்த இடத்துல போய் விட்டுருங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபா பெருமக்கள் தன்னுடைய கரங்களிலே வைத்திருந்த அந்த பறவை குஞ்சுகளை அந்த தாய் இருக்கும் இடத்திலேயே விட்டு விட்டார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கத்தை போதிக்க வந்தவர்கள், ரஹ்மத்தாகவே வந்தவர்கள், அருளாகவே வந்தவர்கள். அந்த அருள் நபி சஹாபா பெருமக்களிடத்திலே அருளோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற போதனையும் செய்தார்கள் என்ற சந்தர்ப்பங்களை இந்த வரலாறுகளிலே நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஒரு மனிதர் ஒரு தடவை கடுமையான தாகம், அந்த தாகத்தினால் என்ன செய்கிறாருன்னா, அவர் இங்கேயும் அங்கேயும் பார்க்குறாரு, எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. தண்ணி கிடைக்காத அந்த நேரத்தில் அந்த மனிதர் பக்கத்தில் பார்க்குறாரு, ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்குள்ளே உள்ளே இறங்கி தண்ணி குடிக்கிறார். தண்ணி குடித்து முடித்த உடனே
கிணத்துக்கு மேலே வந்து வெளியே இறங்குறார், கிணத்து விட்டு வெளியே இறங்குறார். வெளியே இறங்கின உடனே அங்கே பார்க்குறாரு, அங்கே ஒரு நாய் ஈர மண்ணை அப்படியே கவ்விக்கிட்டு இருக்குது, ஈர மண்ணை அப்படியே நக்கிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த மனிதர் பார்க்குறாரு, இந்த நாய்க்கு கடுமையான தண்ணி தாகம் ஏற்பட்டிருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சஹாபி, இந்த மனிதர் கிணத்துக்குள்ளே உள்ளே இறங்குறாங்க. ஹுஃபு அப்படின்னு சொல்லக்கூடிய மோசா, நம்ம காலத்தில் சொல்லணும்னா ஷூ போன்ற ஒரு பொருள், ஷூ இருக்குத அதை போன்ற ஒரு பொருள், அதோடு அந்த தண்ணிக்குள்ளே, அந்த கிணத்துக்குள்ளே உள்ள திரும்ப அந்த மனிதர் இறங்குறாங்க. இறங்கி அந்த மோசா நிறைய, அந்த ஷூ நிறைய தண்ணியை பிடிச்சி வெளியே கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அந்த நாய்க்கு குடிக்க கொடுக்குறாங்க. குடிக்க கொடுத்த உடனே அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. யா அல்லாஹ், ஒரு நாய் தாகமாக இருக்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டனே, தாமதிக்க வச்சிட்டனே, அதுக்காக யா அல்லாஹ் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கு பின்னாடி அந்த நாய் தண்ணி குடிச்சிச்சே, யா அல்லாஹ் அது குடித்து தாகம் தீர்ந்துருச்சே, அதுக்காக வேண்டி உனக்கு நன்றி செலுத்தினேன் என்பதாக அந்த மனிதரை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு நாய் அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட, தடுக்கப்பட்ட அந்த நாயை தொட்டுட்டா நஜீஸ், அந்த நாய் நம்ம மேலே உரசிட்டா நஜீஸ், அந்த இடத்த 7 தடவை கழுவணும், 7ஆவது தடவை மண்ணை போட்டு கழுவணும், ஏன்னா அது கிருமி நாசினி, அதனால் மண்ணை போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொன்ன அந்த செய்தி. நம்ம காலத்தில் சோப்பு போன்ற அந்த பொருளை போட்டு அதை சுத்தம் செய்யணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த செய்தியை கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அந்த படைப்பிடத்தில் நாம் நளினமாக நடந்து கொள்ள வேண்டும், கிருபையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஃபகால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபீ குல்லி தாத்த கபிதின், குடல் உடைய ஒவ்வொரு பொருளுமே, ஈரல் உள்ள ஒவ்வொரு பொருளுமே, ரத்துபத்தின் அஜ்ருன், அதுக்கும் நமக்கு கூலி கொடுக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள்ட்ட மட்டுமல்ல, விலங்கு பறவைகள்கிட்ட கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கத்தோடு நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை இந்த ஹதீஸிலே, இந்த வரலாறின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கிருபையை எடுத்து காட்டக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள்ட்ட மட்டும் இல்லை, பறவைகள்கிட்ட மட்டுமல்ல, திடப்பொருள்கிட்ட கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இரக்கத்தோடு நடந்து கொண்டார்கள் அப்படின்னு வரலாறில் பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் குத்துபா பிரசங்கம் செய்வதற்கு ஒரு பேரீத்த மரத்தினுடைய அடிவாரம், அடிப்பகுதி, அதை தன்னுடைய குத்துபாவாக மெம்பர் மேடையாக பயன்படுத்தினாங்க. அந்த மெம்பரில் சாஞ்சிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் செய்வாங்க. இது ஆரம்ப காலகட்ட வரலாறு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு பெண்மணி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு ஒரு மெம்பர் மேடை செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னாங்க. அந்த மெம்பர் படியிலேருந்து நீங்கள் பிரசங்கம் செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்லா உயரமாக தெரிவிங்க, எல்லா சஹாபாக்களும் நேரடியாக பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் உண்டாகும் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்ட்டாங்க. அப்போ அந்த மெம்பர் படி செஞ்சதுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மெம்பர் படியில் ஏறி குத்துபா பிரசங்கம் செய்கிறாங்க. அப்படி பிரசங்கம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பழைய அந்த மரத்தினுடைய அடிவார பகுதி தேம்பி அழுகுது. ஹதீது ஷரீஃபில் பலவிதமான செய்தி வருது, அதில் இதுவும் ஒரு செய்தி. ஒட்டகம் குட்டி போடக்கூடிய நேரத்தில் எப்படி வேதனை தாங்காமல் ரொம்ப கடுமையாக அழுகுமோ, அதை போல் அந்த மரத்தினுடைய அடிப்பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரை குத்துபா பிரசங்கம் செய்த சாஞ்சி இருந்த அந்த மரக்கட்டை அழுக ஆரம்பிக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டையை குத்துபாவிலிருந்து இறங்கி வந்து அதை தடவி கொடுத்து
ஒன்றும் கவலைப்படாத, தைரியமாக இரு, சொர்க்கத்தில் என்னோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டையை தடவி கொடுத்து அந்த கட்டை மீது கூட இரக்கம் காட்டிய வரலாறை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு இரக்க குணத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவினுடைய மன்னராக மாறிட்டாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு மக்காவினுடைய மன்னராக வர்றாங்க. அப்படி வர்ற சமயத்தில் திமிரான கோலத்தோடு, பெருமையான கோலத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலை. அந்த ஒட்டகையினுடைய கழுத்தோடு தன்னுடைய முகத்தை ஒட்டியவர்களாக, அவ்வளவு பணிவாக கீழே குனிந்தவர்களாக மக்காவுக்குள்ளே வர்றாங்க. மக்காவுக்கு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ளே வந்த உடனே சொல்கிறாங்க, அல் யோம யோமுல் மர்ஹமா, இன்றைய தினம் இரக்கம் காட்டப்படக்கூடிய தினம். யாரையுமே பழிவாங்க மாட்டேன், யாரையும் பழிவாங்கக்கூடிய சிந்தனை கிடையாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, இன்னென்ன வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் நுழைஞ்சாங்களோ எல்லாரும் விடுதலை, யாருக்கும் பழிவாங்கப்படாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் யோம யோமுல் மர்ஹமா, இன்றைய தினம் கிருபை காட்டப்படக்கூடிய தினம் என்பதாக தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்திய, தன்னுடைய அருள் வளத்தை வெளிப்படுத்திய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். மக்காவில் இருந்து குடும்பத்தை விட்டு துரத்துனாங்க, சொந்த வீட்டை விட்டு துரத்துனாங்க, சொத்து பத்துக்களெல்லாம் விட்டு துரத்துனாங்க, எவ்வளவோ கொடுமைகள் செஞ்சாங்க. அவ்வளவு கொடுமையை செய்த அந்த மக்களுக்கும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம் காட்டினார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். நிறைய போர்க்களத்தில் இருந்து கைதிகளை பிடிச்சு வருவாங்க. இப்படி கைதிகளை பிடிச்சு வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைதிகள்கிட்ட ரொம்ப இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். அந்த கைதிகளை பழிக்கு பழி வாங்க மாட்டாங்க. அந்த கைதிகள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கைதிகளை பார்த்து சொல்லுவாங்களாம், நீங்கள் ஏதாவது நஷ்ட ஈடு கொடுத்துட்டு நீங்கள் விடுதலை ஆகிக்கிறங்க, ஏதாவது பொருளாதாரத்தை கொடுத்துட்டு நீங்கள் விடுதலை ஆகிக்கிறங்க, உங்களை பழி வாங்கப்படாது, பழிக்கு பழி வாங்கப்படாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி யாராவது நஷ்ட ஈடு கொடுத்துட்டாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விடுதலை செஞ்சிருவாங்க. அப்படி ஒரு வேளை யாருக்காவது நஷ்ட ஈடு கொடுக்க முடியல அப்படின்னா அந்த மனிதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், யார் ரசூலல்லாஹ், நஷ்ட ஈடு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புலாம் இல்லையே, நாங்கள் என்ன செய்கிறதுன்னு கேட்பாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், தோழர்களே, நஷ்ட ஈடு கொடுக்க முடியலைன்னா உங்களுக்கு ஏதாவது கல்வி தெரியும்னா அந்த கல்வியை சஹாபா பெருமக்களில், என்னுடைய தோழர்களில் யாராவது ஒரு ஆளுக்கு கற்றுக் கொடுங்க, நீங்கள் விடுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதிகளாக எதிரிப்படையிலே பிடித்து வரப்பட்ட அந்த மனிதர்களிடம் கூட இரக்கத்தோடு நடந்து கொண்டார்கள். அவர்களை பழிவாங்கவில்லை என்ற அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எனவே அருளுக்குரிய நபி, ரஹ்மத்தான நபியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தந்திருக்கின்றான். அந்த நபியினுடைய பெருமைகளை, அவருடைய முஹப்பத்தை முழுமையாக உள்ளத்திலே ஏந்தி வாழக்கூடிய உன்னதமான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. கண்ணியமிக்கவர்களே, எதிர் நாட்டை சார்ந்த ஒரு மன்னர், ரொம்ப வசதி வாய்ப்பான ஒரு ஆள், யமாமா நாட்டினுடைய அதிபர் சுமாமா இப்னு உசால். அவரை ஒரு தடவை கைதியாக பிடித்து வர்றாங்க. அப்படி பிடித்து வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரை தூணில் கட்டி போடுங்க, பள்ளிவாசலுடைய ஒரு தூணில் கட்டி போடுங்கன்னாங்க. அவருக்கு தேவையான உணவை, அவருக்கு தேவையான சுய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் அவுத்து விட்டுருவாங்க. அவருடைய தேவைகளை முடிச்சுட்டு வந்துடுவார். அவருக்கு தேவையான உணவுகள் வழங்கப்பட்டுரும். அந்த மனிதரை கட்டுப்படப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வரும்போதெல்லாம் அவரை பார்த்து கேட்பாங்களாம், சுமாமா, உங்கள்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க
அப்படின்னு கேட்பாங்க. அந்த சுமாமா சொல்லுவார், யார சூழல்லா, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு தகுதி தான். ஏன்னா அந்தளவுக்கு நான் உங்களுக்கு அநியாயம் செஞ்சுருக்கிறேன். அநியாயம் செஞ்ச தண்டனையை பெறுற அளவுக்குள்ள தகுதியான மனிதர் தான் நான். நீங்கள் விரும்பினா தண்டனையை கொடுக்கலாம். நீங்கள் விரும்பினா நஷ்டஈடு தான் தர சொன்னால் கூட நஷ்டஈடு தர்ற அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்புகளை இறைவன் கொடுத்துருக்குறான். நஷ்டஈடை கொடுத்துட்டு நான் விடுதலை பெறுறதுக்கான சாத்தியம் எனக்கு இருக்குது. அதுவும் இல்லை, என்னை மன்னித்து விட்டீங்கன்னா உங்களுடைய மன்னிப்பு தன்மை மிக விசாலமானது. அதுக்கு மன்னிக்கக்கூடியதுக்கு அளவுக்குள்ள விசாலமான தன்மை உள்ளவங்க தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இது ஒரு நாள் கிடையாது. ஒரு நாள் தொழுகையில் வரும்போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்த்து கேட்பாங்க. திரும்ப போகும்போதும் இதே கேள்வியை கேட்பாங்க. அதே மனிதர் அதே பதிலை சொல்லுவார். ரெண்டாவது அன்னைக்கும் கேட்பாங்க, அதே பதிலை தான் அவரும் சொல்லுவார். மூணாவது அன்னைக்கும் கேட்பாங்க, அதே பதிலையே அவரும் சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது நாள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க, தோழர்களே அவருடைய கட்டை அவுத்து விடுங்க அப்படின்ட்டுருவாங்க. அவுத்து விடுங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவர் என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. அவரை பார்த்து நீ என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. அவர் நேராக கட்டை அவுத்து விட்ட உடனே பள்ளிக்கு எதிர் இருந்தக்கூடிய ஒரு பேரித்தம் தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ளே நேராக போவார். குளித்து முடிச்சுட்டு வருவார். வந்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லா, யா ரசூலல்லா, அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவர்கள் யாருமே கிடையாது, அவன் ஒருவனே வணக்கத்திற்குரியவன் என்பதை கொண்டு நான் சாட்சி சொல்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதராக அடியாராக தாங்கள் இருக்கின்றீர்கள், அதையும் நான் சாட்சியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுமாமா இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுவார். ஏற்றது மட்டும் இல்லை, அந்த சுமாமா சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், இந்த 3 நாளைக்கு முன்னாடி வரை என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு பிடிக்காத ஊர் இந்த ஊர் தான். எனக்கு பிடிக்காத முகமே உங்களுடைய முகம்தான். பிடிக்காத பேச்சு உங்களுடைய பேச்சு தான். யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு நிலைமையில் ஆக உயர்ந்த ஊர் இந்த ஊர் தான். ஆக உயர்ந்த முகம், பார்ப்பதற்கு ரசனையான முகம் உங்களுடைய முகம்தான். பேச்சுக்கள்லேயே உயர்ந்த பேச்சு உங்களுடைய பேச்சுக்கள் தான் யார சொல்லலாம். அப்படி அந்தளவுக்கு நான் மாறிட்டேன் யார சொல்லலாம். உங்களுடைய இறக்க குணம் என்னை மாத்திருச்சு யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த சுமாமா சொன்ன வரலாறை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, சுமாமாவாக வந்த அவர் சுமாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மிகப்பெரிய பதவியை பட்டத்தை பெற்ற வரலாறை பார்க்கின்றோம். அதுக்கு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்க குணம், அருளான குணம், ரஹ்மத்தான அந்த குணம் என்பதை நாம் நம்முடைய கவனத்திலே பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன புதுசு தாயிஃபுக்கு போகிறாங்க. தாயிஃபுக்கு போனோம்னா தாயிஃபில் 3 மனிதர்களை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அந்த 3 மக்கள் மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவர்கள். அவங்கள பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது வலு கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. ஆனால் அந்த 3 மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, நபியை அனுப்புறதுக்கு உங்களை தவிர வேறு யாருமே அல்லாவுக்கு கிடைக்கலையா அப்படின்னு சிலர் நக்கல் பண்ணுறாங்க. சிலர் அனாதையான உங்களை தான் அல்லாஹ் அனுப்பணுமா, வேறு யாருமே கிடைக்கலையா. இன்னும் சிலர், நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் உங்கள்கிட்ட மறுத்து பேசுனா பாவமாயிரும். நீங்கள் ஒருவேளை பொய்யராக இருந்தால் உங்கள்கிட்ட நான் பேசுகிறது என்னுடைய நேரத்தை வீணாக்கின மாதிரி ஆயிரும். அதனால் பேச விரும்பலை அப்படி சொல்லி இப்படி குதர்க்கமாக விதண்டாவாதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிண்டல் பண்ணுற மாதிரி இந்த மக்கள் பேசினாங்க. பேசினது மட்டும் இல்லை, அந்த ஊர் மக்களையும் அந்த வாலிபர்களையும் சிறுவர்களையும் ஏவி அந்த மக்கள் சொன்னாங்க, வேறு ஊரை விட்டு விரட்டி அடிங்க,
இவரை கல்லை கொண்டு அடிங்க, சொல்லால் அடிங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஊர் சார்ந்த மக்கள் எல்லாம், வாலிபர்கள் எல்லாம், சிறுவர்கள் எல்லாம் அடிக்கின்றார்கள், விரட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்குமே கலங்கவில்லை. ரத்தம் கீழே பட்டுருச்சுன்னா அந்த ஊரையே எல்லாம் அழைச்சிருப்பான். ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. யார் ரசூலல்லாஹ், அனுமதி கொடுங்க யார் ரசூலல்லாஹ், இந்த ஊரை அப்படியே நான் 2 மலைக்கு மத்தியில் நசுக்கிடுறேன் அப்படின்றாங்க. இன்னொரு மலைக்கு வர்றாங்க. யார் ரசூலல்லாஹ், அனுமதி கொடுங்க, இந்த ஊரை தலைக்கீழே நான் புரட்டி போட்டுடுறேன். இன்னொரு மலைக்கு வர்றாங்க. யார் ரசூலல்லாஹ், அனுமதி கொடுங்க, இந்த ஊரை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுறேன், அழிச்சிடுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்ன வார்த்தை, அல்லாஹும் மஹ்தி கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய இந்த சமுதாயத்திற்கு நேர் வழி காட்டு. அவங்க அறியாதவர்கள், புரியாதவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள் அப்படின்னு சொன்ன செய்தியை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த மக்கள்கிட்ட எப்படி பேசணுமோ, எப்படி சொல்லணுமோ, அந்த பேசக்கூடிய விதம் எனக்கு தெரியலையா அல்லாஹ். அப்படி விதம் தெரியாமல் நான் பேசுறதுனால தான் அந்த மக்கள் என்னை கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தினார்கள். அந்த மக்கள் மீது இரக்கப்பட்டார்கள். இரக்கத்திற்கே உரித்தான நபி, இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபி, இரக்கமாகவே அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான், அருளாகவே அனுப்பி வைத்திருக்கின்றான். அந்த நபி அல்லாஹ்விடத்திலே இரக்கத்தோடு துஆ செஞ்சார்கள், இந்த மக்களுக்கு நேர் வழி காட்டியா அல்லாஹ். அவங்க தெரியாத ஆள், அறியாத ஆளுன்னு சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். அதே போல தான் உஹது போர்க்களம் பல் ஷஹீதாக்கப்படுகின்றது, இரத்தம் கொட்டுகின்றது. அப்போ மலக்குமார்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், நீ இப்பவுமே அனுமதி தாங்க, இந்த ஊரை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லும்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, அல்லாஹும் மஹ்தி கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய இந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டியா அல்லாஹ், அங்கே ஒன்றுமே தெரியாதவங்க, அறியாமல் இந்த தப்பை செஞ்சிட்டாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரக்க குணத்தை வெளிப்படுத்திய அந்த சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கத்திற்கே சொந்தமானவர்கள், ரஹ்மத்தாகவே அனுப்பப்பட்டவர்கள், அருளாகவே அனுப்பப்பட்டவர்கள், முழுக்க முழுக்க அருளாகவே வாழ்ந்த அந்த நபியினுடைய சமுதாயமாக நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் திருமறையில் லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய 2 திருநாமங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சூட்டிடுறான். அதுதான் ரவூஃப் ரஹீம். ரவூஃப்னா அளவு கடந்த பிரியம், ரஹீம் மறுமையில் நல்லவர்களுக்கு மட்டுமே கிருபை செய்யக்கூடிய அந்த கிருபை அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தம். அந்த 2 பேரை அல்லாஹ் எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்கள் ரொம்ப மக்கள் மீது பேராசை உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள், இங்கே ரவூஃபாக இருக்கின்றீர்கள், ரஹீமாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிற்கு விளக்கமாக ஒரு ஹதீஸை சொல்வார்கள். இந்த ஆயத்திற்கு விளக்கமாக ஒரு ஹதீஸை சொல்வார்கள். என்னுடைய சமுதாயம் யார் தெரியுமா? இந்த சமுதாயம் யார் தெரியுமா? அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதர் நெருப்பை மூட்டுறார். நெருப்பை மூட்டக்கூடிய நேரத்தில் விட்டில், ஈசல் இது போன்ற அந்த பறவைகள் எல்லாம், அந்த பொருட்கள் எல்லாம் அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அப்படியே அந்த பக்கம் ஓடி போகுது, தன்னையே மாச்சிக்கிறது, அழிச்சிக்கிறது. இதே போல தான் உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் நரகத்திற்கு செல்லுகின்றார்கள். நரகத்தில் போய் விழுறாங்க. அப்போ நரகத்தில் விழக்கூடிய அந்த மனிதர்களை நான் அவர்களை பிடித்து இழுக்கின்றேன், தடுக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்களுடைய இடுப்பு வேஷ்டியை பிடித்து நான் இழுக்கின்றேன். இடுப்பு பகுதியில் கட்டியிருக்கக்கூடிய ஆடைகள் தான் எல்லாருமே இறுக்கமாக கட்டியிருப்பாங்க. அந்த இடுப்பு பகுதியினுடைய ஆடையை பிடிச்சி நான் இழுக்கிறேன், நரகத்துக்கு போகாதீங்கன்னு இழுக்கிறேன், தடுக்கிறேன். ஆனால் அதையும் மீறி மனிதர்கள் பாவங்களை செஞ்சுட்டு நரகத்தில் போய் விழுந்துடுறாங்க.
நான் என்ன செய்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித சமுதாயத்தின் மீது எவ்வளவு அக்கறை எடுத்து இருக்கின்றார்கள் என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் சொல்லித்தந்த செய்திகளை நாம் பார்க்கின்றோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சகட்டமான இரக்கத்தை பெற்றவர்கள், ரஹமத்தாகவே வந்தவர்கள், அருளாகவே வந்தவர்கள். அந்த அருள் வளம் வந்த மாதம்தான் ரபியுல் அவ்வல் மாதம், அவர்கள் பிறந்த மாதமாக அமைந்திருக்கின்றது. அந்த மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய அத்தாவை கூப்பிட்டு வர்றாங்க. அபூ குஹாஃபா அவங்கள கூப்பிட்டு வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய அத்தா அபூ குஹாஃபா இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ரொம்ப வயசான மனுஷன், வயோதிகமான பெரியவர், அவங்கள கூப்பிட்டு வர்றாங்க. வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அபூபக்கரே என்ன வேலை செஞ்சீங்க? வயோதிகமான இந்த பெரியவரை கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, நீங்கள் சொல்லியிருந்தா உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருப்பேனே. நான் வந்திருந்தா என் மூலமாக இஸ்லாத்துக்கு அவங்க வந்திருக்கலாமே. தேவையில்லாமல் பெரியவரை கூப்பிட்டு வந்துட்டீங்களே. ஈருலகத் தலைவர் நபி, அந்த நபி தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். வயோதிகமான பெரியவரை கூப்பிட்டு வந்துட்டீங்களேன்னு சொல்லி தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்திய அந்த வரலாறை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட உன்னதமான நபி பிறந்த, அந்த ரஹ்மத்தான நபி பிறந்த, அருளாக வந்த அந்த நபி பிறந்த அந்த புனிதமான மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அந்த அருளை முழுமையாக நாம் பெற வேண்டுமானால், அந்த அருளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டிய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்தான வழிமுறைகளை நாம் பேணி வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். முதலாவதாக. ரெண்டாவது செய்தி, அந்த நபியின் மீது நம்முடைய முழுமையான முஹப்பத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அந்த முழுமையான முஹப்பத்தை வெளிப்படுத்தும் நேரத்தில்தான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக அமையும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறை வசனமும் நமக்கு சொல்லித் தருகின்றது. அப்படிப்பட்ட உன்னதமான நபியை முழுமையாக பிரியப்பட்டு அவருடைய சுன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்தல்வானாக. அந்த நபியினுடைய முஹப்பத்தின் பரக்கத்தினால் உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாஃப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ்ஜி செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும், அல்லாஹ் கியாமத் வரை வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய ரவுலாவை ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த மஜ்லிஸிற்கு நாம் நபியினுடைய பிரியத்தை வைத்து வந்ததை போன்று நபியினுடைய பிரியத்தை முழுமையாக பெற்ற சீதேவியருடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.